ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பாபிலோனின் வெகுமதி. 2 ராஜாக்கள் 20:12 சொல்லுகிறது, பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா யூதாவின் 12வது ராஜாவாக பொறுப்பேற்றார். அப்பொழுது அவருக்கு 25 வயது. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அவர் அரசாட்சி செய்திருப்பார். அப்பொழுது அவர் ஒரு கொடிய நோயில் விழுந்து மரண தருவாயை நெருங்கினார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவரிடத்தில் வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 2 ராஜாக்கள் 20:1. எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக சீர்திருத்தவாதியாக விளங்கினார். தேவாலயத்தின் ஆராதனையை ஒழுங்குபடுத்தினவர் இவர்தான். சிதறியிருந்த யூதர்களை ஒன்றாக கூட்டி சிறப்பாக பஸ்காவை 14 நாட்கள் ஆசரிக்க பண்ணினார். ஆனால் இப்பொழுது இளம் வயதிலேயே மரணத்தின் விளிம்புக்கு வந்துவிட்டார். ஏசாயாவின் வார்த்தைகள் எசேக்கியா ராஜாவின் உள்ளத்தை உடைத்தது. எசேக்கியா ராஜா உள்ளம் உடைந்தவராய் அரண்மனை சுவர் பக்கமாக திரும்பி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தரோ மனமிறங்கி ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவரது ஆயுளை 15 வருடங்கள் நீட்டி கொடுத்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவர். இதை அறிந்த பாபிலோனின் ராஜா தன்னுடைய ஸ்தானாதிபதிகளின் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு வெகுமதிகளை அனுப்பினார். அந்த வெகுமதிகளால் எசேக்கியா ராஜா மனம் மகிழ்ந்து போனார். அவருக்கு பாபிலோன் ராஜா கொடுத்த வெகுமதிதான் சிறப்பாய் தோன்றினதே தவிர கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியம் என்ற வெகுமதி பெரிதாய் தெரியவில்லை. அவர் பாபிலோனிலிருந்து வந்தவர்களிடம், கர்த்தர் என்னை குணமாக்கினார், என் கண்ணீரின் விண்ணப்பத்திற்கு பதிலளித்து 15 ஆண்டுகள் நீட்டித்தார் என்று சாட்சி சொல்லவில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்த தவறி நன்றி கெட்டவராய் நடந்து கொண்டார். எசேக்கியா ராஜா செய்தது என்ன? பெருமையாக பாபிலோனில் இருந்து வந்தவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் காண்பித்தார். கர்த்தர் தமது நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை ஏசாயா மூலமாக அவனுக்கு உரைத்தார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்றார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவப்பிள்ளைகளே, உலக பிரகாரமான வெகுமதிகள் பல உங்களுக்குள் சாத்தான் நுழைவதற்கு வழியை ஏற்படுத்துவையாய் இருக்கக்கூடும். வெளி பார்வைக்கு அந்த ஆபத்து மறைவானதாய் இருக்கக்கூடும். வெகுமதிகளை பெறுவதில் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 17:23. துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 15 மற்றும் 16ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 42ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வெகுமதிகளை பார்க்கிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக.
ஆமென்.